வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேத்து வீடியோல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல திரும்பவும் வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இப்போ நீங்க புதுசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை முன்னாடியே பண்ணணும், அதுவும் ஜூலை 1க்குள்ள. ஏன்னா பாஸ்போர்ட்டோட ரேட் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, யாருக்கு என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, இது வந்து உண்மையிலேயே நடைமுறைப்படுத்த போறாங்களா, அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வெனிசுலாவுல இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலநடுக்கத்துல ஒரு பாச போராட்டமா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன, இது எல்லாத்தையுமே நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம முக்கியமான 2 விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருமே இந்தியர்களா பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன சம்பவம், பாகிஸ்தானோட ராணுவ தளபதியை வந்துட்டு இஸ்ரேலோட ஒரு உளவுத்துறை அமைப்பு வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பக்காவா ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. அது உண்மையா இல்லையா, எதுக்காக அவரை வந்து டார்கெட் பண்றாங்க, பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன ப்ராப்ளம், இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெனிசுலால ரெட்டை நிலநடுக்க சம்பவம் வந்துட்டு கொடூரமா நடந்திருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம இந்தியா சார்பில இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆபரேஷன் அமஸ்டாட் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்துட்டு ஸ்பானிஷோட மொழியில இந்த அமஸ்டாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்பு. அதாவது வெனிசுலாவை கூட நம்ம இந்தியா வந்து நட்பா இருக்கு, என்னோட நண்பன் வந்து கஷ்டப்படும் போது நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெனிசுலால இப்ப நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு இந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறதுக்காக ஒரு 35 டன் நிவாரண பொருட்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 41 பேரை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மருத்துவ குழுவையுமே வந்துட்டு நம்ம இந்தியாவில இருந்து வெனிசுலாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து வேற லெவலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த 35 டன்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான இந்த மருத்துவ பொருட்கள், சாப்பாடு, இது எல்லாமே வந்துட்டு அதுல கொண்டு போய் கொடுக்க போறாங்க. இது வந்து உண்மையிலேயே நம்ம எல்லாருமே இந்தியர்களா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே, இந்தியா வந்து இத இப்பதான் முதல் முறையா பண்றாங்களா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி 2015ல ஆபரேஷன் மைஸ்திரி அப்படின்னு நேபாளத்துல நடந்த ஒரு நிலநடுக்கம் அப்பவுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான நிவாரண பொருட்களை கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 2023லயுமே வந்துட்டு நம்ம ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து துருக்கி சிரியால வந்துட்டு இந்த இயற்கை பேரழிவுகள்லாம் ஏற்படும் போது அப்பவுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர், இந்த இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிற இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, இது நல்லபடியா இந்த டீல் வந்து சைன் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான். அதுலயும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசீம் முனீர், அவர் தான் வந்துட்டு இதோட பிரெயின் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ அவரை வந்து கொலை பண்றதுக்காக திட்டம் போட்டதா ஒரு செய்தி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா வதந்தியா, அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் நாடு. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தை அவங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஆகவே ஆகாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இஸ்ரேலை வந்து ஒரு நாடாவே கண்டுக்கல, மதிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும், பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்ல வந்துட்டு நீங்க எங்க வேணா போலாம், உங்களுக்கு வந்துட்டு உரிமை இருக்கு இஸ்ரேலை தவிர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ்போர்ட்லயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்ரேலை வந்து சுத்தமா பிடிக்காது. இது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இந்த ராணுவ ரீதியாகவும் தூதரக ரீதியாவுமே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்னொரு பக்கம் இதுல இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வாரம் வந்துட்டு இவங்க வந்து அமைதி ஒப்பந்தத்தை வந்து முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு வந்து ரொம்பவே ஒரு காண்டு. ஏன்னா இப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது இல்ல. இப்ப ஈரானோட அரசியல் பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட செல்வாக்கு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சோழியை முடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ இதுக்கெல்லாம் பிரெயினா இருக்க இந்த அசீம் முனீர், அவரை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலோட மொசாத் அமைப்பு, இவங்க தான் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஸ்பை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நார்மலா இருக்க ஸ்பையை விட இவங்க வந்து ரொம்பவே டேஞ்சர். எதுக்காக அந்த அளவுக்கு இவங்க என்ன மாதிரியான டேஞ்சர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்
தெரிஞ்சுக்கலாம். இந்த மொசாத் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரணமான ஒரு அமைப்பே கிடையாது. பிப்ரவரி 28ல ஈரானோட உச்சபட்ச தலைவரான அலி கமேனி அவர் இறந்து போனார்ல, அவரை பக்காவா பிளான் போட்டு கொலை பண்ணது இந்த மொசாத் அமைப்பு தான். அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒருத்தவங்க. இப்போ இஸ்ரேலோட நாட்டுல இல்லாம வெளியில இருப்பாங்கல்ல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு அபிஷியலா வந்துட்டு இவங்களுக்கு யாருக்குமே வந்து மொசாத் அமைப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா சீக்ரெட்டா ஒரு ஏஜென்ட் மாதிரி வந்து செயல்படுவாங்க. என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மொசாத் அமைப்பு இப்போ ஒரு துபாய், லண்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வேணும், இல்ல தங்குறதுக்கு இடம் வேணும், இல்ல பைக்கு கார் ஏதாவது வாடகைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மொசாத்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு தனி பிரிவு, அதை வந்து கமாண்டோ பிரிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற நாடுகளை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி செட் பண்றதா இருக்கட்டும், இல்ல விஷ ஊசி மூலமா வந்துட்டு கொலை பண்றது, இந்த ரேடியேஷன் கதிர்வீச்சு பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்துறது, அதுலலாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு கில்லாடி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இவங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போலி பாஸ்போர்ட்லாம் வந்துட்டு தயாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு நாட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய மொழி என்ன, அவங்களுடைய தொழுகை முறையெல்லாம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பரா வாட்ச் பண்ணி அவங்களோடைய இவங்களும் அவங்க நாட்டை சேர்ந்தவங்க மாதிரியே வந்துட்டு அவங்க கூடயே வாழ்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பக்காவா பண்ணுவாங்க. வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் அப்படிங்கிற மாதிரி இந்த மொசாத் அமைப்பு வந்துட்டு மற்ற நாடுகளை போட்டு தள்ளுறதுக்கு அங்க இருக்க உயர்ந்த அதிகாரிகள் அவங்க கிட்ட எல்லாத்திட்டையுமே வந்துட்டு ஆசை வார்த்தை காட்டி உனக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே அவங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிற அளவுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமெல்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மொசாத் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஸ்பை. இன்னொரு பக்கம் இப்போ நீங்க இஸ்ரேல் மேல யாராவது கை வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்கள வந்துட்டு இருக்கடம் தெரியாம அழிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு பல வேலைகளை வந்துட்டு இந்த மொசாத் அமைப்பு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மொசாத் அமைப்பு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசீம் முனீர் அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்காக பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த நியூஸ் வந்து உண்மையா இல்ல வதந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரேசில்ல வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சி நடக்கும்ல, அப்பதான் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சைடா இருக்கட்டும் இல்ல இஸ்ரேலோட சைடுல இருந்து அபிஷியலா இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அவங்க சைடுல இருந்து எதுவுமே வந்து சொல்லல. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பை வேலையெல்லாம் அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, இது நாங்க வந்து அவங்கள தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட உளவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை, இதோட அடுத்த கட்டலா எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலோட மொசாத் அமைப்பு வந்து பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசீம் முனீரை வந்துட்டு கொலை பண்றதுக்காக ஒரு பிளான் போட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெனிசுலாவுல நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா வந்து பயங்கரமான நிவாரண உதவிகள்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.